லாஸ்ட் எபிசோடில் வந்து முசாசியும் காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முசாசியோட அப்பா வந்து இந்த மாதிரி காகோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னன்னா, இவன் தான் அந்த பையன் அந்த மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நப்பாலிட்டான் பண்ணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. தெரியும் தெரியும், அவன் இந்த ஒலிம்பியாவில் முன்னாடி இருந்திருக்கேன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஷாக். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்து சமைக்கிற குக்கிங்கில் வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ண முடியும், சும்மா புழுவுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேணாம், எனக்கு வந்து இவன் சமையல் வேணாம், நான் கிளம்புவாங்க, வேறு ஏதாவது ஹோட்டல் போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏம்மா அவன் பண்ணுற சமையல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்ப 2 ரீசன் இருக்குது. மொதல் விஷயம் வந்து இவனுக்கு மேக்ஸே ஒழுங்காக வராது. சின்ன வயசில் நல்லா தான் பண்ணிட்டுருந்தான். அவனோட மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்கிற விதமும் சரி, அதோட மெத்தடும் சரி நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து அவன் சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அவன் கூட சேர்ந்தேன் அப்படின்னா நானும் வந்து அவனை மாதிரியே ஆகிடுவேன். ஸோ என்னாலேயும் எதுலேயும் சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. 2வது இந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. எனக்கு குக்கிங்கில் வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணிலாம் சமைக்க முடியுங்கிற நம்பிக்கை கிடையாது. ஸோ அங்கே போவோம் அப்படின்னோன்னே, இவன் உடனே உடஞ்சி போயிடுறான். இவனோட அந்த பதட்டம் வந்து வருது இவனுக்கு. அந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப, அப்போ காய் சொல்கிறாரு, ஏம்மா நீ சாப்பிட்டு பார்க்காமலே இப்படி சொல்லலாமா? நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி காய் சொல்கிறப்ப, இவனும் அதே மாதிரி ஆமாம் நீ வந்து சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும், நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி காகவும் சொல்கிறான். சரி அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தது, உட்காந்துடுறாங்க. இப்போ வந்து இவன் வந்து அங்கே சமைக்கிற இடத்துக்கு அங்கே போயிடுறான். அங்கே வந்து ஹோட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற பெரிய செஃப் அவரும் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஏதோ ஒயின் வாங்கிட்டு வந்திருக்காரு சமைக்கிற அந்த இதுக்கு. ஸோ அப்போ வரப்போ இவன் வந்து ஹாய் காட்டுறான் காகு. அவர் அதை மதிக்கவே இல்லை, இவன் எடுத்து போயிடுறான் வாழ்க்கை. ஸோ அப்போ வந்து காய் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி காய்கறி நறுக்கிறது அந்த மற்ற வேலைலாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஹெல்ப் நான் பண்ணுறேன். நீ வந்து ஐடியாவை சொல்லு, ஃபார்முலா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, நானும் வந்து ராணா யூஸ் பண்ண அதே சினர்ஜி எஃபெக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ சமைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப, சரி ஓகே உனக்கு வந்து அதை பற்றி பெருசாக தெரியாது. நான் அதோட காம்போனன்ட்ஸ்லாம் என்ன, அது எவ்வளோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி போடுறேன்னு சொல்லிட்டு ராணா யூஸ் பண்ண அதே இதை அப்படியே எல்லாத்தையும் எழுதி போட்டுடுறான். எழுதி போட்டுட்டு இந்த மாதிரி நீ இன்னொன்று ஒன்று சொல்லி போடுறான் அவங்க அதில் போய்ட்டு. அவள் யூஸ் பண்ண அதே மெத்தட் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த வெறும் அதே ஃபார்முலாவை நீ அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி நீ அதே இதை பண்ண அப்படின்னா, நான் உன்னை வெளில தொத்தி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் வெறுத்து போயிடுறான் வாழ்க்கைய. சரி ஓகே, இப்போ வந்து 2 காம்போனண்ட்டாக பண்ணாம 3 ஆசிடை யூஸ் பண்ணி பண்ணலாங்கிற மாதிரி இவன் யோசிக்க, அதுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு லிக்விட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதாவது அந்த அவள் பண்ணால, ஸோ அவள் ஒரு ஆசிட் வச்சு பண்ணியிருப்பாள். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அதை இவன் குடிச்சு பார்க்குறான், வெறுத்து போயிடுறான் வாழ்க்கைய. என்னன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இவன் வந்து அவனோட ட்ராப்பில் விழுந்துடுறான். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் என்ன அப்படின்னா, அதே இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது ஃபஸ்ட்டு ட்ராப்பு. 2வது ட்ராப்பு இவன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இதை தூக்கி 2 மிக்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சான்ல. ஸோ அது வந்து 2வது தப்பு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதை எதோட சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நான் இது வந்து போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். எந்த ஆசிட்டோ எதோட சேர்க்கணுமோ அதுதான் அது. ஸோ அதை கரெக்டாக சேர்க்கணும். அது வந்து இப்போ காகுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து மேக்ஸ் தான் நல்லா தெரியுமே தவிர, ஃபிசிக்ஸ் அந்த அளவுக்கு அது கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவனுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரியே பக்கத்தில் அந்த டைல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அவன் அதை பார்க்குறான். இது எதுக்கு அப்படின்னா, இவன் வந்து அங்கே இருக்கிற பொருளை வச்சே வந்து எதாவது கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அது அவனுக்கு வந்து சுத்தமாக தெரியாது கெமிஸ்ட்ரி பற்றி. ஸோ அதனால அவன்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு இந்த ஃபுல்லாக அவனுக்கு கெமிக்கல் பற்றி தெரியாதுங்கிற பட்சத்தில், ஒரு சீ ஃபுட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா குடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருப்பாங்க. அவன் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, முசாசி வந்து வெளில நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து நேனே இருக்காள. ஸோ அவங்க நீங்க ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் கேட்க மாட்டா. இவன் நின்று அவன் பண்ணுற எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு கிடப்பா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து ஒரு மாதிரி சொதப்புற டைம் வரப்போ என்ன பண்ணிடுறான்னா, இவன் அதுக்கப்புறம் லாய்க்கப்பட்டு வர மாட்டான். நான் தான் சொன்னேன் மேக்ஸ்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறா. இங்கே உள்ள வந்து அவன் வந்து அந்த ஃபார்முலா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடுறான். சரி இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை மொத்தமாக 3 ஆசிட் வந்து என்னென்ன ஆசிட்லாம் சேர்க்கலாங்கிறத அவன் வந்து எழுதி குடுத்துறான். அந்த டைல் ஃபிஷ்ஷோடது அந்த மாதிரி டைல் ஃபிஷ் டிஷ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி ஆசிட்ஸ் வந்து அதில் இருக்கிற ஆசிடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 எந்த எலமெண்ட்டை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. எடுத்து கொடுத்துட்றான். டிஷ்ஷை நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கும் போய் சர்வ் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் சர்வ் பண்ணுறாங்க. சரி சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சோனையே அந்த ஆளுக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி நெப்பாலிட்டான் சாப்பிட்டப்போ ஒரு தனி ஃபீல் கிடச்சிச்சுல, ஸோ அதே ஃபீல் அவளுக்கு வருது. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு அதே ஃபீல் திரும்பி வருதே அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபுட்டை சாப்பிட்றப்ப. இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு மாதிரி நியூ டைப் ஆஃப் ஃபீலிங் வருது. இதுவரைக்கும் எந்த ஃபுட்டும் சாப்பிடாதப்ப ஒரு ஃபீல் வந்து இந்த இதுக்கு வருது. ஸோ அவளும் வந்து அப்படியே இதாயிடுறா. எப்படி இதை பண்ணீங்கங்கிற மாதிரி அவள் கேட்குறப்ப, இவன் வந்து இந்த சினர்ஜி எஃபெக்ட்டை பற்றியும், இதில் எப்படி வந்து அந்த இதெல்லாம் ஜாயின் பண்ண 3 எலமெண்ட்டை வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ண ஜியோகிராஃபியா ஒன்று ஜியோமெட்ரியா என்ன எதுன்னு தெரில. ஸோ அந்த மேக்ஸு அந்த இதை வந்து அவன் சொல்கிறப்ப தான் அவள் புரிஞ்சுக்கிறான். ஸோ இவளுக்கு இந்த இடத்துல அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது. இத்தனை நாள் வரைக்கும் அவன் அந்த இடத்துல வந்து வீக்காக தான் இருந்திருக்கான். அவன் வந்து தப்பான ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு அவன் நினச்சிட்டு இருந்திருக்கா. பட் ஆனால் ஆக்சுவலாக அவன் கரெக்ட்.
ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஐயோ நல்ல வேளை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை வந்து இவன் பிடிப்பான். அப்போ வந்து அவர் அப்பா வந்து தடுத்துருவாப்புல, எடுத்து விடுவாப்புல வாழ்க்கையை அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போயிடுவாங்க. ஓகே நீ வந்து நல்லா பண்ண சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வெளில போவாங்க. வெளில போகிறப்ப அவளோட டைரியை வந்து அவள் மறந்து வச்சிருப்பா. அதை வந்து காகம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். கொடுத்தோன்னே ஒரு மாதிரி கடுப்பில் பிடிச்சி பிடுங்குவான். பிடுங்கிட்டு இந்த மாதிரி நீ நல்லா தான் பண்ணியிருந்த, மேக்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருந்த, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபுட்டுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துருவா. அவங்க அப்பா காரில் போயிட்டு இருக்கப்போ சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, இந்த மாதிரி கொடுக்குறப்ப நீ வந்து என்ன இப்படி பிடுங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த டைரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகும் இப்போ முசாசி இருக்கால, ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அவங்க அப்படியே போயிடுவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டானா, இவன் அதான் சொல்லியிருப்பான் காய். நீ வந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்னா நீ இதில் வந்து சேரலாம் அப்படின்னோடனே இவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து சேர்றேன், எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நான் இதை பண்ணுறேன் கண்டினியூவா அப்படிங்கிறப்ப காய் சொல்கிறான் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி மேத்தமெட்டிஷியனாக பெரிய டோக்கியோ யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இவன் சொல்கிறான் இல்லை அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து அது எப்போ வேணாலும் போய் படிச்சுக்கலாம், டோக்கியோ யூனிவர்சிட்டியில் எங்கே வேணாலும் நான் போய் படிச்சுக்கலாம் இதுக்கப்புறம். பட் ஆனால் இது வந்து என்னோடய லைஃபுக்கு ரொம்ப முக்கியம், இது தெரியாமல் நான் வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா கிட்ட போய் ஃபுல்லாக பேசி பார்க்கலாம். அதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண அதே ஒரு சினர்ஜி எஃபெக்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபுட்டு பண்ணியிருப்பான். ஸோ அதை வச்சு இவன் சீஸு வேறு ஏதோ ஃப்ளேவர்லாம் போட்டு அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுக்குறான். அவங்க அப்பாவுக்கும் புதுசாக இருக்குது, எப்பறம் அதை பண்ணுங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. இவன் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக சொல்கிறான். அவருக்கு மேத்தமெட்டிக்ஸாக சொன்னால் புரியாதுங்கிறனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடலாம். சொல்லி முடிச்சு இந்த மாதிரி பேசலாம். இந்த மாதிரி நான் வந்து செஃபாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் எதுவுமே சொல்லலை, நோ சொல்லலை, நீ மேத்தமெட்டிஷன் தான் ஆகணும்னு சொல்லலை, எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சார் கண்ணுக்கு. ஓகே நம்ம பையன் என்ன ஆசைப்படுறானோ அதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டார்ல. ஸோ அது வரைக்குமே நல்லது தான். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, இந்த மாதிரி டோக்கியோவில் நீ போய் படிக்கணும், நீ வந்து மேத்தமெட்டிஷன் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவர் வந்து அவன் பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவரோட மைண்ட் செட்டே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவர் வந்து நல்லா பார்த்து இருந்துக்க, நல்லா பண்ணிக்க, நீ உன் இதில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து காரில் அனுப்பி வைக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.